Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ட்ரேசிங் அதாவது ஒரு டிசைன் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்றது அதை நம்ம வந்து ஸ்லீவ்லியோ இல்ல பேக்லியோ வந்து அதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம project 3 ஓட கண்டினியூஷன் வந்து பாத்துறலாம். and இது பாத்தீங்க அப்படினா உமா மகேஸ்வரி அப்படிங்கற சிஸ்டர் வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து டிசைன் என்ன பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெண்டன்ட் வச்சுருக்காங்க. அண்ட் அதை சுற்றி வந்து கொஞ்சம் மைக்ரோ பீட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்றபடி வந்து ஃப்ரெஞ்ச் நாட், அதுக்கப்புறமா ஜர்தோசி அண்ட் சுகர் பீட்ஸ்லேயே வாட்டர் ஃபில்லிங் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே கிராண்டாக இருக்குது. அண்ட் புட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்டோன் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவும் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் நல்லா கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இருக்குது. அண்ட் இதில் ஹைலைட்டிங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச், அதாவது சுகர் பீட்ஸில் வந்து வாட்டர் ஃபில்லிங் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான். இடையில கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்ஸ் இருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குது. அண்டு பெண்டன்ட் டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷைனு, இவங்களும் வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம அவுட்லைனில் பார்த்திங்க அப்படின்னா நெக்கோட அவுட்லைனில் சோட்டி ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு அதுக்கு அடுத்தது ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு ரேண்டமாக அங்கங்கே வந்து இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு ஃப்ளவர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் அது கூட அந்த சமக்கி இருக்குது பார்த்திங்களா, அதையும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது லைட்டாக உங்களுக்கு வந்து கிளிட்டரிங் எஃபெக்ட் வந்து கொடுக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிரியா சிஸ்டர் வந்து சென்ட் பண்ணியிருக்கிறது. இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு அவுட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக கர்வ்ஸ் மாதிரி கொடுத்துட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து அதில் போட்டிருக்காங்க செல்ஃப் கலரில். அண்ட் ஒன் சைடு வந்து ஃப்ளவர் கொடி மாதிரி இருக்க மாதிரி டிசைன் வந்து போட்டிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் ஸ்லீவில் வந்து அவங்க சாரியில் உள்ள பார்டர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்குக்கு மட்டும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இதில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாங்க இப்போ நம்மளோட ஒர்க்கு வந்து பார்க்கலாம். இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஒரு டிசைன் வந்து நம்ம எப்படி வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதா. நான் வந்து ஒரு கிளாத்லேருந்து ஒரு ஸ்லீவ் வரைஞ்சிட்டு நான் எப்படி வந்து டிசைன் வந்து ட்ரா பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இது வந்து நான் வீடியோவுக்காக இந்த டிசைன் வந்து ட்ரா பண்ணேன். ஸோ அதை வந்து நம்ம ட்ரா பண்ணுறதையும் வீடியோ எடுத்தோன்னா கொஞ்சம் உங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைக்கலாம் இல்லையா, ஸோ எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவையும் வந்து நான் உங்களுக்கு வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட ஒர்க் பண்ண வீடியோ வந்து நம்ம அடுத்தது பார்க்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவோட சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து ஒரு சின்னதாக ஒரு கொடி மாதிரி, அதாவது ஒரு பூ அப்புறமா ஒரு லீஃப் இருக்க மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்டர் மாதிரி கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து ரெண்டு சைடும் வந்து 1 இன்ச்சுக்கு வந்து லைனை வந்து பாயிண்ட் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச்சிலேருந்து க்ராஸில் வந்து இந்த ஃப்ளவர் இருக்குது பார்த்திங்களா சென்டரில், அது கூட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம லைனை வந்து போட்டிருக்கோம். அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 3 ஃப்ளவர் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கிறோம். ஏன்னா இந்த கொடி வந்து இதோட கண்டினியூ ஆகிற மாதிரி நம்ம வந்து போட போகிறோம். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, நீளமாக ஒரு ஷேப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து கொடுத்த மாதிரியே ஒரு லைட்டாக ஒரு வளைவு கொடுத்துட்டு அதில் வந்து இந்த லீஃப் வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இந்த சைடும் வந்து நம்ம அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஈவனாக உங்களுக்கு ஸ்பேஸ் வரல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் கேப் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு ஒரே அளவாக அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். நான் ஏன் ரூல் பென்சிலில் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் கிளியராக தெரியும். அதனால் நீங்கள் பேப்பர்லேயே போட்டு காட்டலாமே நீங்கள் நினைப்பீங்க. நான் டேரெக்டாக நான் வந்து அதாவது நான் சும்மா ஒரு டெமோக்காக தான், நம்ம வீடியோவுக்காக தான் நான் இதை வந்து ஒர்க் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு இது வந்து பென்சிலில் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, அதனால் நான் வரைஞ்சிக்கிட்டேன். நீங்கள் வந்து நம்ம வந்து ஒரு ப்ளவுஸில் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பென்சில் யூஸ் பண்ணாதீங்க. இது நான் ஆல்ரெடி சொல்லின ஒரு விஷயந்தான். நீங்கள் அதுக்கு வந்து மார்க்கர் வந்து இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 சென்டிமீட்டருக்கு வந்து இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஏன்னா சைட்லேயும் வந்து மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைன்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக ஈவனாக ஒரே மாதிரி வரும். அதுக்காக நான் சைட்லேயும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன்.
அண்ட் இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது வந்து 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பாக்ஸாக வந்து நம்ம ஒரு செக்குடு டிசைன் வந்து போட போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டலாக லைன் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது வெர்டிக்கலாக ட்ரா பண்ணணும். ஸோ அதுக்கும் வந்து ஒரு சென்டிமீட்டர் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டர்லேருந்து மார்க் பண்ணிவிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஈவனாக இருக்காது. சென்டர்லேருந்து மார்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சென்டர் வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் 2 சைடும் ஒரே மாதிரியே இருக்கும். இல்லைனா ஒரு சைடு வந்து கரெக்டாக பாக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும், இன்னொரு சைடு வந்து கம்ப்ளீட் ஆகும்போது அன்ஈவனாக கம்ப்ளீட் ஆகிடும். அதனால் நீங்கள் சென்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் டேரெக்டாக கிளாத்தில் வரைகிறேன் அப்படின்னா நான் ரஃப்பாக நான் அது ஒரு சாம்பிளுக்காக வரைகிறேன். அதனால் நான் டேரெக்டாக கிளாத்லேயே பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிட்டேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு ட்ரேசிங் ஷீட்டில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை கிளாத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து செக்குடு வந்து போட போகிறோம். இதுக்கு வந்து என்னென்னா நம்ம ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு சென்டரில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அண்டு பார்க்கலாம் இதில் என்ன ஃபில் பண்ணலான்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.